சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளையிலே கர்த்தர் நீர் தியானத்திற்காக கொடுத்திருக்கிற வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும் போது குறிப்பிடுகிறார், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று குறிப்பிடக்கூடியவராக காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை நாம் படிக்கும் போது நம்முடைய கண்களுக்கு முன்பாக வரக்கூடிய ஒரு காட்சி என்னவென்றால், இந்த வசனத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு காட்சி என்னவென்றால், பாவத்தை சுமக்கக்கூடிய கிறிஸ்து என்கிற ஒரு காட்சி நமக்கு கிடைக்கிறது. The sin bearing of Christ. பாவத்தை சுமக்கக்கூடிய கிறிஸ்துவை குறித்த ஒரு காட்சி நமக்கு கிடைக்கிறது. தெய்வ பிள்ளையே, அது எதை குறிக்கிறது என்றால், we might die to sin. நாம் பாவத்திற்கு மரித்த நிலை உடையவர்களாக காணப்பட வேண்டும். That we might cease to live for sin and live for righteousness. அதாவது நாம் பாவத்திற்கு மரித்தவர்களாக, ஆனால் நாம் இப்பொழுது வாழ்வதோ தேவனுடைய நீதியின்படி வாழ்வதற்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதையே இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. அது என்ன பாவத்திற்கு மரித்தல் என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். அந்த பாவத்திற்கு மரித்த நிலை உடையவர்கள் எப்படி ஜீவிப்பார்கள் என்றால், ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால், ஒரு மனிதன் தான் வாழ்ந்து வருகிற வாலிப பருவத்திலே புகை பிடிக்கக்கூடிய பழக்கத்திற்கு உள்ளாகிவிட்டான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அல்லது ஒரு மதுபான பிரியனாக வாழ்வதற்கு ஏதுவாக மாறிவிட்டான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அல்லது ஒரு திருடனாக வாழ்வதற்கு ஏதுவான ஒரு வாழ்க்கையை வாழ பழகிவிட்டான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அல்லது ஒரு கொலைகாரனாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை உடையவனாக மாறிவிட்டான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்படியாக ஒவ்வொரு பாவமாக நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். மனிதன் அல்லது ஒரு மனுஷி அப்படிப்பட்ட ஒரு பாவம் செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ பழகின நிலையிலே காணப்படும் போது சுவிசேஷம் அந்த மனிதனுக்கு அல்லது அந்த மனுஷிக்கு அறிவிக்கப்படுகிறது. அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற நேரத்திலே தான் ஒரு பாவி என்பதை உணர்ந்து கொள்கிற அந்த மனிதன் என்ன செய்கிறான் என்றால், மனம் திரும்ப விரும்புகிறான். தான் பாவி என்பதை உணர்த்தப்படுகிறான், மனம் திரும்பும்படியாக விரும்புகிறான். ஆகவே அவன் என்ன செய்கிறான் என்றால், பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இரத்தம் சிந்தியிருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அவனுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து நொறுங்குண்ட இருதயத்தோடு ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்கிற நிச்சயத்தை பெற்றுக்கொள்கிறான், நல்மனசாட்சியை பெற்றுக்கொள்கிறான். ஆகவே அடுத்ததாக அவனுக்கு போதிக்கப்படுகிறது, நீ உன்னுடைய பாவ சரீரத்தை என்ன செய்ய வேண்டும்? அடக்கம் பண்ண வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையிலே அவருடைய சரீரம் அறையப்பட்டதோ, உன்னுடைய பாவங்களுக்காக அவர் எப்படி சரீரத்திலே மரணம் அடைந்து பின்பு அவருடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டதோ, அதுபோல மனிதனே நீயும் என்ன செய்ய வேண்டும் என்றால், மனம் திரும்பின நிலையிலே காணப்படுகிறாய் என்றால் உன்னுடைய பாவ சரீரம் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். ஆகவே நீ
பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைப்பதற்கு ஏதுவாக முழுக்கு ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற உபதேசத்தை கேட்கும் போது மனிதன் அதற்கு கீழ்ப்படுகிறான், முழுக்கு ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்கிறான். அப்படிப்பட்ட நிலையிலே பாவத்திற்கு செத்து இனி நான் நீதிக்கு பிழைக்கும்படியான நிலையிலே காணப்படுகிறேன் என்கிற ஒரு வாழ்க்கைக்கு உட்பட்டு காணப்படும் போது அந்த மனிதனை அவனுடைய பழைய நண்பன் சந்திக்க வருகிறான். சந்திக்க வரும்போது கேட்கிறான், என்ன நீ சன்னியாசி மாதிரி ஆகிட்ட, வா நம்ம என்ன செய்யலாம், குடிக்க போகலாம், வா நம்ம திருட போகலாம், கொலை செய்ய போகலாம் என்று ஒரு அழைப்பு கொடுக்கிறான். அப்பொழுது மனம் திரும்பின மனிதன், முழுக்கு ஞான ஸ்நானத்தை பெற்ற மனிதன், தன்னுடைய பாவ சரீரத்தை அடக்கம் பண்ண ஒப்பு கொடுத்த மனிதன், அவன் செத்த நிலையிலே உட்கார்ந்திருக்கிறான். தனக்கு அழைப்பு கொடுத்த, பாவ செயல்களுக்கு அழைப்பு கொடுத்த மனிதனுக்கு இணங்கி போக முடியாதபடி அவன் என்ன செய்கிறான் என்றால், தன்னால் இயலாது என்று சொல்லக்கூடிய நிலையிலே காணப்படுகிறான். அதுதான் பாவத்திற்கு செத்த நிலை. என்னால் உன்னுடைய பாவ செயல்களுக்கு இணங்கி போக முடியாது என்கிற ஒரு அசைவுற்ற நிலையிலே காணப்படுகிற மனிதன், அதுதான் பாவத்திற்கு செத்த நிலை. அந்த ஒரு பாவத்திற்கு செத்த நிலையிலே வாழும்படியாக அதே நேரம் இன்னொரு நிலை அவனுக்கு முன்பாக காணப்படுகிறது. அது என்ன? இனி நான் ஜீவிப்பது எதற்காக என்றால் தேவனோடு ஐக்கியப்பட்டு வாழும்படியாக. எப்படி தேவனோடு ஐக்கியப்பட முடியும்? முன்பு பாவம் செய்தபடியினாலே மனிதன் தேவனை விட்டு தூரமாக போனான். அநீதி எல்லாம் பாவம் தானே. பாவத்தினாலே மனிதன் தேவனை விட்டு பிரிந்து போனான், பிரிவினை உண்டாயிற்று. இப்பொழுது தன்னுடைய பழைய நண்பனிடத்திலே சொல்லுகிறான், நான் பழைய பாவங்களுக்கெல்லாம் மரித்தாயிற்று, இப்பொழுது நான் பிழைத்திருப்பதோ எதற்கென்றால் தேவனோடு அவருடைய நீதியினாலே அவரோடு ஐக்கியப்பட்டு அநீதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கும்படியாகவே பிழைத்திருக்கிறேன் என்கிறான். அப்படி மனிதனை அநீதியிலிருந்து மீட்டு ரட்சித்து பரலோக பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாக்கும்படியாகவே, அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தவே இயேசு கிறிஸ்துவை பரலோக பிதாவாகிய தேவன் கிருபாதார பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். இப்பொழுது உங்களுக்கு அந்த வசனத்தின் அர்த்தம் புரிந்திருக்கும். நாம் பாவங்களுக்கு செத்து, பழைய நண்பரே இனி எனக்கு என்ன செய்ய முடியாது, அந்த பாவத்தை செய்ய முடியாது. நாம் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி தேவன் எனக்கு சில நீதிக்குரிய சட்ட திட்டங்களை தந்திருக்கிறார், வசனங்களை தந்திருக்கிறார். அநீதி செய்யாத வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான சகல பிரமாணங்களையும் தந்திருக்கிறார். அந்த நீதிக்கு பிழைத்திருக்கும் போது என்னுடைய ஐக்கியம் தேவனோடு காணப்படும். பிதாவாகிய பரிசுத்த தேவனோடு, பரலோக தேவனோடு காணப்படும். எனக்கும் பரலோக பிதாவாகிய தேவனுக்கும் இடையே பாவத்தினாலோ அநீதியினாலோ உண்டாகிற பிரிவினை இருக்காது. நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை என்ன செய்தாராம்? சிலுவையிலே சுமந்தாராம். That we might cease to live for sin and live for righteousness. அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை பிரிந்து போன மனிதனுடைய வாழ்க்கையிலே, பரலோக பிதாவை விட்டு பிரிந்து போன மனிதனுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட பிரிவினையை எடுத்து போட்டு, பகையை எடுத்து போட்டு தேவனோடு ஒப்புரவாகிற சமாதானத்தை ஏற்படுத்தும்படியாக, தேவனுடைய நீதியின்படி அநீதி இல்லாத வாழ்க்கை வாழும்படியாக, நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து என்ன ஒரு கோலத்தை எடுத்தார். எப்படிப்பட்ட ஒரு மனு உருவை எடுத்தார் என்றால் ஒரு அடிமையின் ரூபம் எடுத்தாராம். நமக்காக அவர் ஒரு அடிமையின் ரூபம் எடுத்தாராம். அடிமைகளுக்கு தான் மரம் கருவியாக காணப்படும், சிலுவை மரம் கருவியாக காணப்படும், மரணத்தை ஏற்படுத்துவதற்கு ஏதுவாக கருவியாக காணப்படும். அப்படிப்பட்ட சிலுவை மரம் அடிமைகளுக்கு கொடுக்கப்படுகிற மரணத்திற்குரிய கருவியாக காணப்பட்டது என்றால், அதிலே இயேசு கிறிஸ்துவும் மனுக்குலத்திற்காக பாவம் செய்யாத, பாவம் அறியாத இயேசு கிறிஸ்து
நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பை உண்டாக்கும்படியாக, பாவ பரிகாரத்தை ஏற்படுத்தும்படியாக, நம்மை பரலோக பிதாவோடு ஐக்கியப்படுத்தும்படியாக, நீதிக்கு பிழைக்க வைக்கும்படியாக, பரலோக தேவனுடைய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து என்ன செய்தாராம்? அடிமையின் ரூபம் எடுத்து அடிமைக்குரிய மரணத்திற்கு கருவியாக காணப்படக்கூடிய மரத்தை அவர் தெரிந்தெடுத்தாராம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிலாத்துவின் நிர்வாகம் எப்படி காணப்பட்டது என்றால், பிலாத்து யார் என்றால் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையும்படியாக ஒப்பு கொடுத்த ஒரு நியாயாசனத்திலே வீற்றிருந்த மனிதன். அவனுடைய நிர்வாகத்திலே கர்த்தருக்கு என்ன கிடைத்தது என்றால் சாட்டை அடிகள் கிடைத்தது. அதன் பலனாக அவருடைய சரீரத்திலே காயங்கள் உண்டானது, தழும்புகள் பலனாக கிடைத்தது. அப்படியானால் தெய்வ பிள்ளையே, எல்லா நிர்வாகமும் நீதி நியாயமாக செயல்படுகிற நிர்வாகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. அப்படியே பிலாத்துவின் நிர்வாகமும் காணப்பட்டது. பிலாத்துவின் நிர்வாகம் எப்படி காணப்பட்டது என்றால், கர்த்தருக்கு சாட்டை அடிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிர்வாகமாக காணப்பட்டது. அதன் பலனாக தான் அவருடைய சரீரத்திலே காயங்கள், தழும்புகள் உண்டானது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பேதுரு அப்போஸ்தலன் எழுதுகிறார், அப்படிப்பட்ட காயங்கள், தழும்புகள் இயேசு கிறிஸ்துடைய சரீரத்திலே உண்டானது என்றால் அது பாவத்திலும் அக்கிரமத்திலும் வியாதிகளிலும் மரித்து போய் கிடந்த மனுக்குலத்திற்கு அது ஆசீர்வாதமாக மாறினது. யாரெல்லாம் அவருடைய தழும்புகளாலே நாங்கள் குணமாகிறோம் என்று விசுவாசிக்கிறார்களோ, சிலுவையிலே அவர் ஏற்படுத்தின பிரமாணம் மனுக்குலத்திற்கு வியாதிகளிலிருந்தும் விடுதலையை கொண்டு வருகிறது. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார், அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள் என்று எழுதுகிறார். அப்படியானால் ஒரு ரிஃப்ளெக்ஷன் நமக்கு கிடைக்கிறது, விலையேற பெற்ற ஒரு பிரதிபலிப்பு கிடைக்கிறது. யாருக்கு கிடைக்கிறது? எல்லாருக்கும் அந்த ரிஃப்ளெக்ஷன் கிடைக்காது, எல்லாருக்கும் அந்த பிரதிபலிப்பு கிடைக்காது. ஆனால் யாருக்கு கிடைக்கிறது என்றால் தேவனாலே அழைக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கிறது. எப்படிப்பட்ட அழைப்பை பெற்றவர்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கிறது என்றால், பாடுகளின் பாதையிலே கர்த்தருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடிய அழைப்பை பெற்றவர்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கிறது, அந்த பிரதிபலிப்பு கிடைக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை பேரால் இந்த நாளிலே உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும்? எங்களுக்கு ஒரு அழைப்பு தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழைப்பு எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்றால், பாடுகளின் பாதையிலே கர்த்தருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடிய ஒரு அழைப்பு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர்களுக்கு தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார், நீங்கள் எல்லாரும் நீதிக்கு பிழைக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் எல்லாரும் அவருடைய தழும்புகளாலே குணமாக்கப்படுகிறவர்கள் என்று எழுதுகிறார். ரட்சிப்பு கர்த்தருடையது. அப்படி என்றால் நாம் எல்லாரும் யார்? அழைக்கப்பட்டவர்கள். எதற்காக அழைக்கப்பட்டவர்கள்? அவருடைய பாடுகளின் பாதையிலே கர்த்தருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியான ஒரு விசேஷித்த அழைப்பை பெற்றவர்கள். அப்படியானால் நாம் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றும் போது சில நிர்வாகம் அநீதியான நிர்வாகமாக இருக்கலாம், சில நிர்வாகம் நியாயமான நிர்வாகமாகவும் இருக்கலாம். ஒருவேளை அநீதியான நிர்வாகமாக இருக்குமே ஆனால் கிறிஸ்துவின் அடிச்சோடுகளை பின்பற்றுகிற உங்களுக்கு அது ஒரு பாடுகளின் பாதையாக இருக்கலாம். என்றாலும் தேவன் அதன் மத்தியிலையும் சொல்லுகிறார், அதற்கென்றே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய், அதன் மத்தியிலையும் நீ நீதிக்கென்று பிழைக்க வேண்டும், அதன் மத்தியிலையும் நீ உன்னுடைய உறவை தேவனுடைய சமாதானத்திற்கு அர்ப்பணித்து தேவனோடு உன்னுடைய ஐக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், பாவத்திற்கு மரித்த நிலையோடு வாழ வேண்டும் என்கிறார். அப்படிப்பட்ட அழைப்பை பெற்ற கிறிஸ்தவர்கள் தான் கிறிஸ்தவ அடிமைகள் என்று பெயர் பெற்றவர்கள். எப்படிப்பட்ட பெயர் பெற்றவர்கள்? கிறிஸ்தவ அடிமைகள். எப்படி கிறிஸ்து ஒரு அடிமையின் ரூபம் எடுத்தாரோ அதுபோல அப்படிப்பட்ட விசேஷித்த அழைப்பை பெற்றவர்களுக்கு பெயர் என்னவென்றால் கிறிஸ்டியன் ஸ்லேவ்ஸ். அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சப்மிஷன் உண்டாயிருக்க வேண்டும்,
எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சப்மிஷன் காணப்பட்டதோ அப்படியே கிறிஸ்தவ அடிமைகளும் என்ன செய்ய வேண்டும்? நீதியான நிர்வாகம் இருக்கலாம், அநீதியான நிர்வாகம் இருக்கலாம், என்றாலும் பாடுகளின் பாதையிலே கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து நாங்கள் எல்லாரும் கிறிஸ்தவ அடிமைகள் என்பதை உணர்ந்து என்ன செய்ய வேண்டும்? அந்த சூழ்நிலையிலே நீதிக்கு பிழைக்க வாழ்வை அர்ப்பணித்தவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் அதே 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே படிக்கும் போது ஹவுஸ் ஹோல்டு ஸ்லேவ்ஸ் என்கிற வாக்கியம் காணப்படுகிறது. வேலைக்காரர் எஜமான்கள் என்கிற ஒரு ஒப்புமை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 18ஆம் வசனத்திலே பாருங்கள், வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் என்ன செய்யுங்கள்? கீழ்ப்படிந்திருங்கள். இதிலிருந்து என்ன அறிந்து கொள்கிறீர்கள்? ஒரு மனிதன் ஒரு வீட்டுல வேலைக்காரனா அடிமையா அல்லது வேலைக்காரனாக ஒரு எஜமானனுக்கு கீழாக வேலை பார்க்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சில எஜமான்கள் எப்படி இருப்பாங்க? நியாயமானவங்களா இருப்பாங்க, நீதி உள்ளவர்களா இருக்கலாம். ஆனா சில எஜமான்கள் எதிர்பார்த்ததற்கு ஏற்ற விதத்துல நியாயமானவங்களாக இல்லாமல் போகலாம், முரட்டுத்தனமானவர்களாக இருக்கலாம், அநீதியான நியாயாதிபதியாக இருக்கலாம். இந்த 2 விதங்களிலே உள்ள நிர்வாகத்தையும் கிறிஸ்தவ அடிமைகள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், நீதிக்கு பிழைக்கும்படியாகவே அழைக்கப்பட்டவர்கள் என்பதாக கருத்தில் கொண்டு கீழ்ப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும், அநீதி செய்யாதவர்களாக காணப்பட வேண்டும், பாடுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். கிறிஸ்து எப்படி அடிமையின் ரூபம் எடுத்தாரோ அப்படிப்பட்ட அடிமையின் ரூபம் எடுக்கக்கூடிய விதத்திலே கீழ்ப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படியானால் இங்க சொல்லப்பட்டிருக்கிறதே நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் என்ன செய்யுங்கள்? கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த எஜமான்கள் எப்படிப்பட்டவர்கள்? முரட்டு குணமுள்ள எஜமான்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்றால், அன்கன்வெர்டட் மாஸ்டர்ஸ், ரட்சிக்கப்படாத எஜமான்கள். சிலர் பாருங்க, வீட்டுக்கு வேலைக்கு போகும்போது சொல்லுவாங்க, கேட்பாங்க, அவங்க கிறிஸ்தவ குடும்பம் தானே அப்படின்னு கேட்பாங்க. ஏன் கேட்கிறாங்க? அவங்க நல்ல ரட்சிக்கப்பட்டிருந்தா அங்க வேலை செய்யறது கொஞ்சம் எளிதா இருக்கும், அனுகூலமா இருக்கும், அவங்க கொஞ்சம் சாந்த குணமுள்ளவர்களா இருப்பாங்க, கொஞ்சம் நல்லவங்களா இருப்பாங்க. அதனால வேலைக்கு போறதுக்கு முன்னால என்ன கேட்பாங்க? அந்த வீட்டு எஜமானன் ரட்சிக்கப்பட்டவரா அப்படின்னு கேட்பாங்களா? அப்படின்னா என்ன செய்யலாம்? நம்பி என்ன செய்யலாம்? அங்க வேலைக்கு போகலாம். ஒருவேளை ரட்சிக்கப்படாத எஜமானனா இருந்தா அவனுக்கு என்ன இருக்கும்? தவறான குணாதிசயங்கள் இருக்கும், அவன் மத்தியில வேலை செய்யறது ரொம்ப கடினமா இருக்கும். ஒருவேளை அந்த இடத்துல எதிர்பார்த்த விதத்துல அந்த எஜமானன் சாந்த குணத்தோடு இல்லாமல் போகலாம், நல்லவனாக இல்லாமல் போகலாம். ஆனால் அதன் மத்தியிலேயும் கிறிஸ்து அநீதி செய்யாதவராக, பாவம் செய்யாதவராக, அதே நேரம் நீதிக்கு பிழைப்பதற்கு ஏதுவாக பாடுகளை ஏற்றுக்கொண்டாரே, அதுபோல பாடுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிறிஸ்தவ அடிமைகளாக தங்கள் வாழ்வை அந்த சூழ்நிலையிலேயும் நீதிக்கு பிழைக்கும்படியாகவும் தேவனோடு உள்ள உறவை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஏதுவாகவும் கடமைகளை அந்த சூழ்நிலையிலேயும் சரியாக செய்வதற்கு ஏதுவாகவும் கீழ்ப்படிந்து ஜீவியத்தை ஒரு சப்மிஷனுக்குள்ளாக கொண்டு வருகிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், ஏன் அடிமைகளாக அநியாயமாக பாடுபட வேண்டும்? எஜமான்கள் ரட்சிக்கப்படவில்லை. அதனால் என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? வேலைக்காரர்கள் அடிமைகளாக அநியாயமாக பாடுபட வேண்டியதாய் இருக்கிறது. ஆனாலும் வேலைக்காரர்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கக்கூடிய மனசாட்சி உள்ள கிறிஸ்தவர்களாய் இருக்க வேண்டுமாம். அப்ப அந்த இடத்துல ஒரு அநீதியான ஒரு எஜமானனாக இருந்தாலும் என்ன ஒரு எண்ணம் அவனுக்கு உண்டாக வாய்ப்பு இருக்கிறது என்றால், பரவாயில்லையே, இவன் உண்மையான ரட்சிக்கப்பட்ட மனுஷனா இருக்கிறானே, இவ்வளோ கொடுமையான இடத்திலையும் கூட தேவன் மேல் பற்றுதலா இருக்கிறானே, ஒரு மனசாட்சி உள்ள கிறிஸ்தவனாய் இருக்கிறானே,
என்கிற எண்ணம் அநீதியான நியாயாதிபதிக்கும் வர வாய்ப்பு உண்டு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப பாருங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் என்று பார்க்கும்போது அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொல்லும் போது நிர்வாகம், அதிகாரம் செலுத்துகிறவர்கள் 2 விதங்களிலே காணப்படலாம். நியாயமானவர்களாக, நல்லவர்களாக, சாந்த குணம் உள்ளவர்களாக காணப்படலாம். இன்னொரு பகுதியிலே அதிகாரத்திற்கு உட்படுகிறவர்கள் எப்படியும் காணப்படலாம், முரட்டுத்தனம் உள்ளவர்களாக, தேவனால் விரும்பப்படத்தகாதவர்களாகவும் காணப்படலாம். எந்த சூழ்நிலையிலே காணப்பட்டாலும் நாம் எப்படி காணப்பட வேண்டும் என்றால், நாங்கள் எல்லாரும் ஹவுஸ் ஹோல்டு ஸ்லேவ்ஸ். எப்படிப்பட்டவர்கள்? நாங்கள் எல்லாரும் அடிமைகளாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், கிறிஸ்டியன் ஸ்லேவ்ஸாக காணப்படுகிறோம். ஆகவே அதன் மத்தியிலே தேவன் எதிர்பார்த்த விதத்திலே நாம் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாமல், அதே நேரம் கொடுக்கப்பட்ட பொறுப்பை செம்மையாக நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக ஒரு சப்மிஷனோடு காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் என்ன? நன்மை செய்கிறவர்களாய் இருங்கள். பிரைஸ் தி லார்ட். பாவம் செய்கிறவர்களாய் இருங்கள் என்பதல்ல. ஏனென்றால் எம்பரர் வர்ஷிப் என்று ஒன்று உண்டு. அது என்னன்னா, இப்ப பார்வோன் என்ன செய்தான் என்றால், ஆண் பிள்ளைகளை எல்லாம் என்ன செய்யணும்? கொலை செய்ய வேண்டும் என்று சொன்னான். அந்த ஒரு எம்பரர் வர்ஷிப்புக்குள்ளாக இருந்தவர்கள் தவறான கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருந்திருப்பார்கள். ஆனால் தேவனுக்கு பயந்த எபிரேய மருத்துவச்சிகள் பார்வோனுடைய கட்டளைக்கு பயப்படாமல், அதே நேரம் தேவனுக்கு பயந்தபடியினால் தீமை செய்யாமல் தங்கள் பொறுப்பை சரியாக நிறைவேற்றக்கூடியவர்களாய் இருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆகவே இந்த இடத்துல எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்தீர்கள் என்று சொல்லும் போது, எஜமான்கள் ஏதோ ஒரு பெரிய எம்பரர் மாதிரியும் அவங்களை ஆராதனை செய்வதற்கு ஏதுவாகவும் தவறாக ஒரு சப்மிஷனுக்குள்ளாக, கீழ்ப்படிதலுக்குள்ளாக செல்ல வேண்டும் என்று சொல்லப்படவில்லை. நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக அந்த சூழ்நிலைகளிலேயும் அது நிமித்தமாக வருகிற பாடுகளை ஏற்றுக்கொண்டு தேவனோடு உள்ள ஐக்கியத்தை பாதுகாத்துக் கொண்டு தேவனோடு உள்ள சமாதானத்தை பெற்றுக்கொண்டு எஜமான்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதற்கு ஏதுவாக கீழ்ப்படிய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படின்னா என்ன அர்த்தங்க? அந்த முரட்டுத்தனமான எஜமான்கள் மத்தியிலையும் நீங்கள் வேலை செய்யும் போது உங்க பிஹேவியர் நல்ல ஒரு பிஹேவியராக காணப்பட வேண்டும். அதற்கு ஏதுவான ஒரு சப்மிஷன் காணப்பட வேண்டும். அதற்கு ஏதுவான ஒரு ரிலேஷன்ஷிப் மனிதர்களோடு காணப்பட வேண்டும், எஜமான்களோடு காணப்பட வேண்டும். அது நிமித்தமாக என்ன உண்டாகும்? உங்களுக்கு ஒரு புகழ்ச்சி உண்டாகும். அது நிமித்தமாக உங்களுக்கு என்ன உண்டாகும்? தெய்வ பிள்ளைய கடமையை சரியாக செய்கிறவர்கள் என்கிற ஒரு அனுபவம் உண்டாகும். தெய்வ பிள்ளை அது நிமித்தமாக உங்களுடைய வாழ்க்கையில என்ன காணப்படும்? பயப்பட வேண்டியவர்களுக்கு நீங்கள் பயப்படுவீர்கள், தீமை செய்ய மாட்டீர்கள். கனம் பண்ண வேண்டியவர்களை, ராஜாவை என்ன செய்ய வேண்டும்? கிங் இஸ் சுப்ரீம் என்றால் என்ன? ஒரு அதிகாரத்திலே இருக்கிறவர்கள் அந்த நிர்வாகத்திலே இருக்கிறபடியால் நீங்கள் கனம் பண்ண வேண்டியவர்களை என்ன செய்ய வேண்டும்? கனம் பண்ண வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இதைதான் நாம் கற்றுக்கொள்கிறோம். அப்படியே நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே படிக்கிறோம். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையோடு சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். யோசித்து பாருங்க, போத்திபார் வீட்டுல யார் இருந்தது? யோசேப்பு இருந்தாரு. அங்க போத்திபார் தான் எஜமானன், போத்திபாருடைய மனைவி தான் எஜமாட்டி. அவங்களுக்கு யோசேப்பு கீழ்ப்படிய வேண்டும். யோசேப்பு ஒரு வேலைக்காரரை போல காணப்படுகிறார். எல்லா கடமைகளையும் அவர் ஒழுங்காக செய்கிறவராக இருந்தாலும், தேவன் பேரிலே தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கக்கூடியவராய் இருந்தாலும், மனசாட்சியோடு ஜீவிக்கிறவராக இருந்தாலும், நல்ல ஒரு கிறிஸ்டியன் ஸ்லேவ் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக ஒரு சப்மிஷனோடு காணப்பட்டாலும், ஒரு சந்தர்ப்பம் வந்தது, பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் வந்தபோது யோசேப்பு அதற்கு இணங்கவில்லை. அதனால் என்ன ஆயிற்று? அவர் பாவத்திற்கு செத்தவராகவும் நீதிக்கு பிழைத்திருப்பவரை போல ஜீவித்தபடியால் அதனால் என்ன உண்டாயிற்று? அவருக்கு பாடுகள் உண்டாயிற்று. சிறைச்சாலையிலே கொண்டு போய் அடைக்கப்பட்டார்.
அதான் அங்க நம்ம படிக்கிறோம், அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையோடு சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். அப்படிதான் இயேசு கிறிஸ்துவும் என்ன செய்தார்? பாவம் செய்யாமல், அநியாயக்காரர்களுக்கு இணங்காமல், அதே நேரம் தன்னுடைய கடமையை செய்வதற்கு ஏதுவாக சொன்னார், வரி செலுத்த வேண்டியவர்களுக்கு என்ன செய்யுங்க? வரி செலுத்துங்க. அது என்ன அர்த்தம்? சப்மிஷன். ஒரு கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டணும்னா என்ன செய்யணும்? டாக்ஸ் கட்டணும். அதனாலதான் அவர் சொன்னாரு, தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை தேவனுக்கு கொடுங்கள், ராயனுக்கு கொடுக்க வேண்டியவை ராயனுக்கு கொடுங்க. அப்ப அவர் என்ன செய்தார்? கடமையெல்லாம் நீங்க சரியா செய்யுங்க, ஆனா ஒரு அநீதியான நிர்வாகம் அக்கிரமமான காரியத்தை செய்ய சொல்லுதுன்னா அதுக்கு நீங்க இணங்காதீங்க. எம்பரர் வர்ஷிப் பண்ண வேண்டாம். நீங்க செய்ய வேண்டியது என்ன? நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக எல்லா சூழ்நிலையிலேயும் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கக்கூடிய மனசாட்சி உடையவர்களாக இருங்க. அது நிமித்தமாக நீங்கள் அநியாயத்தோடு ஒத்து போகாததுனால உங்களுக்கு பாடுகள் வந்ததுன்னா நீங்க தான் உண்மையான கிறிஸ்தவ அடிமைகள். நீங்கள் தான் அழைக்கப்பட்டவர்கள். எதற்கென்று அழைக்கப்பட்டவர்கள்? பாடுகளின் பாதையிலே கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியே 20ஆம் வசனத்திலே வருவோம். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனாலே என்ன கீர்த்தி உண்டு. ஒரு மனிதன் குற்றம் செய்கிறார், அதனால அடிக்கப்படுகிறார், பொறுமையோடு சகிக்கிறார், அதனால என்ன பலன் இருக்கு? இயேசு கிறிஸ்து சொன்னார் தெரியுமா? உங்களில் ஒருவனை ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறுகன்னத்தையும் காட்டி கொடு. அதனுடைய ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? நீ குற்றம் செய்துட்ட, ஒருத்தன் உன்னைய அடிக்கிறான், நீ என்ன செய்ய முடியாது? செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ண முடியாது. ஆகவே நீ என்னதான் செய்யணும்? அவன் மறுகன்னத்திலையும் அடித்தான்னா காட்டி தான் கொடுக்கணும். அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார். அதனால்தான் ஒரு தடவை பவுல் துன்பப்படுத்தப்பட்ட வேளையிலே பவுல் சொல்லுவார், நான் என்ன அநியாயம் செய்தேன், நீ என்னை அடிக்க சொல்லும்படியாக என்று சொன்னார். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நீ குற்றம் செய்து அடிக்கப்பட்டாயானால் அதுல என்ன பெரிய ஒரு மேன்மை இருக்கு? அதை பொறுமையோடு சகித்தாயானால் அதுல என்ன பெரிய மேன்மை இருக்கு? உன்னை ஒரு கன்னத்துல அறைந்தால் இன்னொரு கன்னத்தையே காட்டி கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. தொடர்ந்து நான் வாசிக்கும் போது சொல்லுகிறார், நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடைய சகித்தால் அதனாலே என்ன கீர்த்தி உண்டு. நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடைய சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய். யோசேப்பு நன்மை செய்தார். அந்த வீட்டுல உள்ள எல்லா கடமைகளையும் நேர்த்தியாக செய்தார், நியாயமாக செய்தார். ஆனால் ஒரு அநியாயமான காரியத்தை செய்ய சொன்னப்ப அதுக்கு இணங்கல. அதனால என்ன செய்தார்? அநியாயமாக பாடுபட்டார். அநியாயமாக பாடுபட்டு பொறுமையோடு சகித்தால் அதல்லவோ புகழ்ச்சி. இப்ப 21ஆம் வசனத்துல அப்படியே பேதுரு அப்போஸ்தலன் எழுதுகிறார், இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அப்ப நாமும் இப்படிப்பட்ட ஒரு வழியில தான், பாதையில தான் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டியது இருக்கு. அதனாலதான் நமக்கு நம்முடைய வாழ்க்கை பாதையிலே உயர்வும் இருக்கலாம், தாழ்வும் இருக்கலாம், இன்பமும் இருக்கலாம், துன்பமும் இருக்கலாம், பிரதிகூலமான சூழ்நிலைகளும் இருக்கலாம், அனுகூலமான சூழ்நிலைகளும் இருக்கலாம். அதனாலதான் பவுல் சொன்னாரு, நான் வாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டேன், தாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டேன், எல்லா சூழ்நிலைகளிலேயும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொன்னார். நாமும் அப்படிப்பட்ட அனுபவத்திலே காணப்பட வேண்டும். ஆகவேதான் 22ஆம் வசனத்திலே படிக்கிறோம், அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் அநியாயமா ஒருத்தன் யோசேப்பை சிறையிலே கொண்டு போய் அடைத்து போட்டானே, இதுல என்ன நியாயம் இருக்கு? நீதி வேண்டாமா, நியாயம் வேண்டாமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்ப சில இடங்களில நிர்வாகமே அப்படி இருக்கும் போது நீங்க அந்த முரட்டுத்தனமான நிர்வாகத்திடத்துல போய் என்ன செய்ய முடியாது? நியாயம் கேட்க முடியாது, நீதி கேட்க முடியாது. நீரோ போன்ற மன்னர்கள் அரசாட்சி செய்த போது நீதி கேட்க முடிந்ததா? நீதி கேட்க முடியவில்லை. அப்ப அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவன் செய்த எல்லா கொடுமைகளுக்கும் ஒரு நாள் நியாயம் செய்கிற
எல்லாருக்கும் மேலாக அரசாட்சி செய்து கொண்டிருக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அது யார் சொன்னது? நேபுகாத்நேச்சார் சொன்னார். ராஜ்யங்களுக்கு மேலாக ஒரு உன்னதமான தேவன் அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார். இந்த பூமியிலே நடக்கிற எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த ஒரு உணர்த்துதல் யாருக்கு கிடைத்தது? நேபுகாத்நேச்சாருக்கு கிடைத்த போதுதான் தெளிந்த புத்தியோடு பரலோக தேவனை குறித்து சாட்சி கொடுத்தார். ஆகவே சில நேரங்களில இந்த பூமிக்குரிய அதிகாரங்களுக்கு உட்பட்டு காணப்படுகிற நியாயாதிபதிகள், நிர்வாகத்திலே காணப்படுகிறவர்கள், அவர்களிடத்துல நீங்க போய் நீதி நியாயம் கேட்க முடியாத நிலை இருக்கும் போது அந்த சந்தர்ப்பத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நீதியாய் நியாயம் தீர்க்கிற தேவனிடத்துல அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருங்க. ஏனென்றால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நீதியுள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த டைம்ல தான் இயேசு கிறிஸ்து தான் பெற்ற சாட்டை அடிகள், தன்னை பரியாசம் பண்ணுதல், அவமதித்தல் என்கிற எல்லாவற்றையும் கடந்து செல்ல வேண்டிய நேரம் வந்த போது, ஈட்டியாலே விழாவிலே குத்தப்படுதல், சிரசிலே முள்முடி சூட்டப்படுதல், காரி துப்பப்படுதல், நிந்திக்கப்படுதல், எல்லாவற்றையும் கடந்து செல்ல வேண்டிய நேரம் வந்த போது அவர் என்ன செய்தார்? அதன் மத்தியிலேயும் தன்னுடைய வாயிலே கபடத்துக்கு இடம் கொடுக்காமல், வஞ்சனை செய்வதற்கு இடம் கொடுக்காமல், பாவம் செய்வதற்கு இடம் கொடுக்காமல், அநீதியோடு ஒத்து போகாமல் அவர் என்ன செய்தார் என்றால், அவைகளுக்கெல்லாம் நீதி செய்கிற ஒரு பரலோக பிதா ஒருவர் உண்டு என்பதை அறிந்து, அந்த தேவன் நீதியுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை அறிந்து, அவருடைய காரியங்களுக்கு நியாயம் உண்டாக தேவனுடைய கரத்திலே ஒப்புவித்தார். அதைதான் அங்கே படிக்கிறோம். நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் அந்த எல்லா சூழ்நிலைகளிலேயும் நாம் நம்மை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்றால், கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக நம்மை வெளிப்படுத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். வாசித்து பாருங்கள். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை வாசிக்கும் போது, ஆகவேதான் அந்த கான்டெக்ஸ்ட்ல பவுல் எழுதி இருப்பாரு, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மேலான அதிகாரத்திற்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்லும் போது என்ன அர்த்தம்னா, நீங்க நன்மை செய்கிறவர்களாகவே இருங்க. எந்த சூழ்நிலையிலையும் தீமை செய்வதற்கு என்ன செய்யாதீங்க, இடம் கொடுக்காதீங்க. ஏன்னா அந்த மேலான அதிகாரத்துல இருக்கிற சில நேரங்கள்ல உள்ள நிர்வாகம் எப்படி இருக்கும்னா, துர்க்கிரியைகள் செய்வதற்கென்றே உள்ள மனதோடு உள்ள அதிகாரமாயிருக்கும். அப்ப அவங்க என்ன பார்த்துக்கிட்டே இருப்பாங்கன்னா, என்னைக்கிடா இவன் ஒரு தீமை செய்வான். எப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க? என்னைக்கு இவன் ஒரு தீமை செய்வான், என்னைக்கு இவன் ஒரு அக்கிரமம் செய்வான், என்னைக்கு இவனை பிடிச்சு உள்ள போடலாம் அப்படின்னு அவங்க எண்ணம் உள்ளவர்களா இருப்பாங்க. ஆகவே பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதுகிறார், நீங்க மேலான அதிகாரத்திற்கு என்ன செய்யுங்க, கீழ்ப்படிதர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்மை செய்கிறவர்களாகவே இருங்க. பாவம் செய்வதற்கு இடமே கொடுக்காதீங்க. பாவம் செய்யாமல் இருப்பதனால வர்ற துன்பத்தை நீங்கள் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளிலே நடக்கிறவர்களாய் இருப்பதினாலே படுகிற பாடுகளாக எடுத்துக்கொள்ளலாம். அது உங்களுக்கு புகழ்ச்சியாக தான் மாறும். அப்ப இங்க சொல்றாரு, எந்த சூழ்நிலையிலையும் நீங்க ஒரு கிறிஸ்டியன் ஸ்லேவாக, அடிமையின் ரூபம் எடுத்த கிறிஸ்துவை போல கிறிஸ்தவ அடிமைகளாக மேலான அதிகாரத்திற்கு என்ன செய்யுங்க, கீழ்ப்படிந்திருங்க, நன்மை செய்யுங்க. ஒரு நாளும் தீமை செய்வதற்கு இடமே கொடுத்துறாதீங்க. அததான் அங்க ரோமாபுரியாருக்கு பவுல் எழுதுகிறார். அந்த கான்டெக்ஸ்ட்ல தான் எழுதுகிறார். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள். எதிர்த்து நிற்கிறவர்கள்னா என்ன? தீமை செய்ய முயற்சிக்கிறவர்கள். என்ன செய்ய முயற்சிக்கிறவர்கள்? தீமை செய்ய முயற்சிக்கிறவர்கள். அத அந்த அதிகாரத்துல இருக்கிறவங்க பார்க்கும் போது உங்களை சும்மா விடுவாங்களா?
சும்மா விட மாட்டாங்க. ஆகவே அப்படி தீமை செய்து அவர்களுக்கு எதிர்த்து நிற்பதற்கு ஏதுவாக நீங்கள் காணப்பட வேண்டாம். அப்படியே 3வது வசனத்துக்கு வாங்க. மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாய் இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாது இருக்க வேண்டுமானால் என்ன செய்? நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் என்ன செய்ய வேண்டும்? பயப்பட வேண்டும். பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிறார். தேவனுடைய ஊழியக்காரனாய் இருக்கிறானே. ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல, மனசாட்சி நிமித்தமாகவும் என்ன செய்யணும்? கீழ்ப்படி. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஒருவேளை இந்த துர்க்கிரியைகளுக்கே மனதுள்ளவர்களாக செய்ய கூடிய அதிகாரிகள் எதற்காக அனுமதிக்கப்படலான்னா, நீங்க ஒரு நாளும் தீமை செய்யாமலே வாழும்படியாகவும் சில நேரம் தேவன் வச்சிருக்கலாம். ஆகவே நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, தீமை செஞ்சு அவங்கள்ட்ட மாட்டிக்காதீங்க. தீமை செய்யாமல் இருக்கும்படி உங்கள் மனதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் பயம் இல்லாமல் இருப்பீர்கள். அதனாலதான் 6ஆம் வசனத்தில் எழுதுகிறார், இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். இவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரர்களாய் இருக்கிறார்களே. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனும் வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியது இருக்கிறதோ அவனை கனம் பண்ணுங்கள். புரிஞ்சா? நீங்க 2 வீலர் ஓட்டிட்டு போறீங்க, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு ஹெல்மெட் போடாம போனீங்கன்னா, அங்க அதிகாரத்துல இருக்கிற ஒருவன் இருக்கிறான். நீ ஹெல்மெட் போடாம போனா என்ன கொடுக்கறதுக்கு? ஃபைன் போடுறதுக்கு. அதான் அங்க சொல்றாரு, நீ எங்கடா மாட்டுவேன்னு சொல்லி அவன் காத்துக்கிட்டு இருக்கிறான். அதுக்கு நீ என்ன செஞ்சிடாத, இடம் கொடுத்துடாத. வரி கட்டணுமா? சரியா என்ன செய், வரி கட்டு. அப்ப நீ தைரியமா இருக்கலாம், பயம் இல்லாமல் இருக்கலாம். அப்ப என்ன செய்யணும்? தவறு செய்வதற்கு பயப்பட வேண்டும். கனம் பண்ண வேண்டியவர்களை கனம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்ப நீங்க அப்படியே 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், நாம் பாவத்திற்கு அடிமைப்பட்டவர்கள் அல்ல, நமக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கிறது. அந்த ஃப்ரீடம் எப்படிப்பட்ட ஃப்ரீடம் என்றால் கிறிஸ்டியன் ஃப்ரீடம். என்ன ஃப்ரீடம்? கிறிஸ்டியன் ஃப்ரீடம். கிறிஸ்டியன் ஸ்லேவ்ஸுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கிறது, கிறிஸ்டியன் ஃப்ரீடம் இருக்கிறது. அப்ப நீங்க கேட்கலாம், கிறிஸ்டியன் ஸ்லேவ்ஸ்க்கு இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் ஃப்ரீடம் என்ன என்று கேட்கலாம். நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீடம் என்னவென்றால், பாவம் செய்யாமல் நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக, நன்மை செய்யும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஃப்ரீடம். அதே நேரம் நாம் ஏன் கிறிஸ்தவ அடிமைகள் என்று சொல்கிறோம் என்றால், நீதிக்கு பிழைத்திருக்கும்படி நம்மையே வாலண்டியராக அந்த அடிமைத்தனத்திற்குள்ளாக வைத்துக் கொள்கிறோம். இன்றைக்கு இங்க இருக்கிற ஒரு ஐயாவை கேட்பேன், யாராவது உங்களை கட்டாயப்படுத்தி தேவனுடைய நீதிக்கென்று பிழைக்கும்படியாக உங்களை கட்டாயப்படுத்தினாங்களான்னு கேட்கிறேன். ஐயா, உங்களை யாராவது தேவனுடைய நீதிக்கென்று பிழைக்கும்படியாக கட்டாயப்படுத்தினாங்களா? இல்ல, நீங்க வாலண்டியரா அந்த ஒரு நல்ல வாழ்க்கைய தெரிந்தெடுத்து கொண்டீர்கள். அப்ப தேவனுடைய நீதிக்கு அடிமைகளாக மாறிவிட்டீர்கள். அதான் கிறிஸ்டியன் ஸ்லேவ்ஸ். ஆனா அதுல ஒரு ஃப்ரீடம் இருக்கு, கிறிஸ்டியன் ஃப்ரீடம். அது என்ன ஃப்ரீடம்? பாவம் செய்யாமல் வாழ்வதற்கேதுவாக, நீதிக்கு பிழைத்திருப்பதற்கேதுவான ஒரு ஃப்ரீடம் இருக்கிறது. அதைதான் விளக்கி காட்டுகிறார். நம்ம தேவனுடைய சித்தத்தின்படி வாழும்படியாக ஒரு சுயாதீனர்களாக காணப்படுகிறோம். ஒரு பக்கம் நம்ம சுயாதீனர்கள், இன்னொரு பக்கம் நம்ம அடிமைகள். எதுல சுயாதீனர்கள்? நாம் நீதிக்கு பிழைத்திருக்கும்படி சுயாதீனர்களாய் இருக்கிறோம். பாவத்திற்கு அடிமைகளாக இராதபடி சுயாதீனர்களாய் இருக்கிறோம். ஆனால் எதற்கு அடிமைகளாய் இருக்கிறோம்? தேவனுடைய நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அடிமைகளாக இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இதுல யாரும் உங்களை என்ன செய்யல, கட்டாயப்படுத்தல. நீ இந்த தேவ நீதிக்கு பிழைத்திருக்கும்படி நான் உன்னைய கட்டாயப்படுத்துறேன்னு யாராவது சொன்னாங்களா? இல்ல, நீங்களா வாலண்டியரா அந்த ஒரு அடிமைத்தனத்திற்குள்ளாக வந்திருக்கிறீர்கள். காரணம், நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் தேவனாலே அழைக்கப்பட்டவர்கள் என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
அப்படியானால் கிறிஸ்டியன் ஃப்ரீடம் என்று சொல்வது ஏதோ ஒரு தீமை செய்வதற்கு நீங்கள் ஒரு திரைச்சீலையை உண்டு பண்ணினவர்களாக இருக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் பெற்றுக்கொண்ட ஃப்ரீடம் எப்படிப்பட்டது என்றால், தேவனுக்கென்று ஊழியம் செய்யும்படியாக, நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக பெற்றுக்கொண்ட ஒரு சுதந்திரமாக இருக்கிறது. அப்ப இன்னைக்கு நீங்க தைரியமா சொல்லலாம். என்ன தைரியமா சொல்லலாம்? எங்களுக்கு ஒரு ஃப்ரீடத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாங்கள் சுயாதீனர்கள். நாங்கள் நீதிக்கு பிழைத்து தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக, தேவ சித்தம் செய்யும்படியாக சுதந்திரம் பெற்றிருக்கிறோம். அதே நேரம் நீங்கள் சொல்லலாம், நாங்கள் கிறிஸ்டியன் ஸ்லேவாக காணப்படுகிறோம், கிறிஸ்தவ அடிமைகளாக காணப்படுகிறோம். எதற்கு? அந்த கிறிஸ்துவின் நீதிக்கு உட்பட்டே வாழும்படியாக எங்களையே நாங்கள் என்ன செய்கிறோம்? அந்த அடிமைத்தனத்திற்குள்ளாக வைத்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் என்ன செய்வதில்லை? தீமை செய்வதில்லை. பிரைஸ் தி லார்ட். அப்ப உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஃப்ரீடம் எதற்கு என்றால், தேவனுக்கு ஊழியம் செய்ய. ஏதோ பாவம் செய்வதற்கு உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படவில்லை. திரைச்சீலை உண்டு பண்ணிக் கொள்வதற்கு உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படவில்லை. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாகவே நீங்கள் சில காரியங்களிலே சுயாதீனர்களாய் இருக்கிறீர்கள். அதே நேரம் கிறிஸ்தவ அடிமைகளாகவும் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பவுல் எழுதுவார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆகையால் என்ன சொல்வோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்வோமா? கூடாதே. பாவத்திற்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அதான், பாவத்திற்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? அப்படி என்றால் தெய்வ பிள்ளையே, பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்வது ஃப்ரீடம் அல்ல. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கலாத்தியர்கள் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கென்று அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். உங்களுக்கு கிடைக்கிற சுதந்திரத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க. தேவனுக்கென்று அன்பினாலே ஊழியம் செய்ய பயன்படுத்திக்கோங்க. அதனால பாடுகள் வருகிறது என்றால் அது உங்களுக்கு புகழ்ச்சியாக மாறும். நீங்கள் பயம் இல்லாமல் இருப்பீர்கள். காரணம், நீங்கள் கிறிஸ்தவ அடிமைகள், தீமை செய்கிறவர்கள் அல்ல. தீமை செய்ய திரைச்சீலையை உண்டு பண்ணிக் கொள்கிறவர்கள் அல்ல. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் பேதுரு அப்போஸ்தலன் எழுதுகிறார், நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு என்ன செய்ய வேண்டுமா? சகிக்க வேண்டுமா? அப்படியே 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திற்கு வருவோமா? வாசித்து முடிப்போமா? 22ஆம் வசனத்துல படிக்கிறோம், இயேசு கிறிஸ்து பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று படிக்கிறோமே. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? His suffering was innocent. இயேசு கிறிஸ்து பாடுகள் ஏற்றுக்கொண்டார் என்றால் அவர் இன்னசென்டாக காணப்பட்டார், பாவம் அறியாதவராக காணப்பட்டார், கபடற்றவராக காணப்பட்டார், குற்றமற்றவராக காணப்பட்டார். ஆகவே அதன் மத்தியிலே வந்த பாடுகளை பொறுமையோடு சகிக்கக்கூடியவராக காணப்பட்டார். இது எப்படி இருக்கிறது என்றால் தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றதாய் இருக்கிறது. இன்னொன்று என்னவென்றால் மனிதர்கள் மத்தியில ஒரு எஃபெக்டிவ் டெஸ்டிமோனியாக மாறுகிறது. இந்த ரெண்டும் உண்டாகும் தெய்வ பிள்ளை அழைக்கப்பட்டவர்களுக்கு இந்த இரண்டும் உண்டாகும். ஒன்று, தேவனுடைய பார்வையிலே நீங்கள் படுகிற பாடுகள் உங்களை விலையேற பெற்றதாக மாற்றுகிறது. இன்னொன்று, மனிதர்கள் மத்தியிலே நீங்கள் தான் ஒரு ஜீவனுள்ள வல்லமையுள்ள சாட்சிகளாக மாறுகிறீர்கள். என்ன சொல்ல முடியும்? உலகம் பிசாசு மாம்சத்தை மேற்கொள்ள வைத்தார் எங்கள் தேவன் என்று சொல்ல முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் ஒரு பாடுகள் வரும்போது அமைதலாக சகித்தல், பாடுகள் வரும்போது அமைதலாக சகித்தல், அதை நாம் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலிருந்து அபியாசப்படுத்திக் கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர், நாங்க
பதிலுக்கு நியாயமே பேசக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம். நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது என்றால், உன் நியாயத்தை நீ சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறது என்றால் நீங்கள் செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணலாம். ஆனா அதை ரொம்ப ரெஸ்பெக்டா பண்ணணும், மரியாதையா பண்ணணும், ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பண்ணணும். அந்த செல்ஃப் டிஃபென்ஸை எப்படி பண்ணணும் அப்படின்னா ஜென்டிலாக பண்ண வேண்டும். திடீர்னு உங்களை ஒரு அதிகாரி கூப்பிடுறாரு, உங்க பக்கத்துல உள்ள நியாயத்தை சொல்லுங்கன்னு சொன்னா அந்த நேரத்துல நீங்க வாய் திறக்காம போனீங்கன்னா நீங்க ஒரு மரியாதைக்குரிய விதத்துல ஜென்டிலாக செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணாம போய் விடுவீர்கள். அப்படி இருக்க கூடாது. அதான் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், பேச வேண்டிய நேரத்துல என்ன செய்யலாம், பேசலாம். பேச வாய்ப்பே கிடைக்காதப்ப என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது, அமைதலாக பாடுகளை சகிக்க வேண்டியது இருக்கிறது. இது எல்லாவற்றிற்கும் கிறிஸ்து மாதிரியாக இருக்கிறார். அதனாலதான் 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே படிக்கிறோம், கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் எப்படி பதில் சொல்லுங்கள், சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். உங்களுக்கே வாய்ப்பு கொடுக்கப்படுது. என்ன வாய்ப்பு? உங்க பக்கத்துல இருக்கிற நியாயத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும் போது நீங்க என்ன செய்யலாம், சாந்தத்தோடு மரியாதையோடு ஜென்டிலாக, அதான் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல ஆயத்தமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்ட உங்க நியாயத்தை சொல்லக்கூடிய சான்ஸே கிடைக்காம போச்சுன்னாலும் அந்த தீர்ப்பை யாருடைய கையில ஒப்புவித்து விடலாம், தேவனுடைய கையிலே ஒப்புவித்து விடலாம். ஏனென்றால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், நீதியான நியாயாதிபதி. இந்த உலகத்திலே ஆளுகை செய்கிற எல்லா நிர்வாகத்திற்கும் மேலாக ஒரு நல்ல சிறந்த நிர்வாகியாக இருப்பவர் தான் நம்முடைய பரலோக தேவன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படின்னா இன்னைக்கு நீங்க கேட்கிற சத்தியம் ஏதோ ஏட்டு சுரக்காய் அல்ல, கறிக்கு உதவாத ஏட்டு சுரக்காய் அல்ல. பிராக்டிக்கலாக நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தி வாழ்வதற்கு ஏதுவான ஒரு நல்ல சத்தியமாய் இருக்கிறது, தெய்வீக சத்தியமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், மனுக்குலத்தை மீட்டு ரட்சிக்கும்படியாக, நீதிக்கு பிழைக்க வைக்கும்படியாக என்ன செய்தார், அடிமைகள் தெரிந்தெடுக்கக்கூடிய சிலுவை மரத்தை தெரிந்தெடுத்து நம்மை எல்லாம் அதிலே தாங்கி சுமந்து செல்லக்கூடியவராக இருந்தார். சொன்னார்ல, தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், எல்லா ஆபத்துகளுக்கும் தப்புவிப்பேன் என்று சொன்னாரே. அப்படியே மனுக்குலத்தின் பாவங்களை எல்லாம் தாங்கி செல்வதற்கு ஏதுவாக அடிமைகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய சிலுவையை அவர் எடுத்து நம்மை எல்லாம் நீதிக்கு பிழைக்க வைக்கக்கூடிய ஒரு பிரமாணத்தை ஏற்படுத்தக்கூடியவராக இருந்தார். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அப்படியானால் இன்னைக்கு அப்ளிகேஷன், நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன அப்ளை பண்ணி வாழணும், இன்னைக்கு நான் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல பாடத்தை தேவன் கற்றுக் கொடுக்கிறார். ஒரு 2 காரியங்களை சொல்றேன். ஒண்ணு என்ன அப்படின்னா, உங்க வாழ்க்கையில ரத்தம் சிந்த வேண்டியது வந்தாலும் பாவம் செய்யாதிருங்கள். இதுதான் அப்ளிகேஷன். அதை இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டினார். அவர் ரத்தம் சிந்த வேண்டியதே வந்தது, உயிரையா விட வேண்டியது வந்தது, என்றாலும் அவர் பாவம் செய்யவில்லை, தீமை செய்யவில்லை. இதுதான் அப்ளிகேஷன். இன்றைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். நீதிக்கு பிழைக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும், ரத்தம் சிந்தப்பட வேண்டியது வந்தாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், பாவம் செய்ய மாட்டோம். இது முதல் அப்ளிகேஷன். 2வது அப்ளிகேஷன் என்னன்னா, இன்றைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னவென்றால், முற்காலங்களிலே நாம் சிதறடிக்கப்பட்ட ஆடுகளை போல இருந்தோம். எப்படி இருந்தோம், சிதறடிக்கப்பட்ட ஆடுகளை போல இருந்தோம். நமக்கு தேவனுக்கு எந்த தொடர்புமே இல்லாம இருந்தது. ஆனா இன்னைக்கு தேவன் நீதிக்கு பிழைக்கிறவர்களாக அவருடைய அழைப்பை பெற்றுக்கொண்டு அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றுவதற்கு ஏதுவாக பாடுகளையும் சகிக்கிறவர்களாக இருக்கிறவர்களுக்கு கர்த்தரே நல்ல மேய்ப்பராக மாறி விடுகிறார். கர்த்தரே கண்காணிப்பாளராக மாறி விடுகிறார். ஆகவே உங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு இருக்கிறது, உங்களுக்கு ஒரு நல்ல கேர்டேக்கர் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து.
அந்த கண்காணிப்பாளருக்குள்ளாக, அந்த ஒரு சூப்பரண்டின்டுக்குள்ளாக, அந்த ஒரு கேர்டேக்கருக்குள்ளாக, அந்த ஒரு கிறிஸ்து என்கிற பாதுகாப்புக்குள்ளாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆகவே உங்களுக்கு தவறான எந்த பயமும் இருக்காது. அதைதான் 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே படிக்கிறோம். ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடமையர்கள். அப்படின்னா இன்னைக்கு யாரு உங்களுக்கு மேய்ப்பர்? திடீர்னு உங்க வீட்டுக்கு யாராவது ஒருத்தவங்க வர்றாங்கன்னா பயம் உண்டாகும். ஆனா உங்க வீட்டுக்கு ஒரு பாஸ்டர் வந்தா என்ன உண்டாகும்? பயம் உண்டாகாது. என்ன உண்டாகும்? பாதுகாப்பு. பிரைஸ் எல்லாம். அதான் தேவன் சபையிலே சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். இயேசு கிறிஸ்து எப்படி நல்ல மேய்ப்பராய் இருக்கிறாரோ அதுபோல தேவனால் நியமிக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் நல்ல மேய்ப்பர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய கண்காணிப்புக்கு கீழாக காணப்படுகிற நீதிக்கு பிழைக்கிற விசுவாசிகளுக்கு என்றைக்கும் பாதுகாப்பு உண்டு, என்றைக்கும் தவறான பயமும் இருக்காது. அதைதான் 2வது அப்ளிகேஷனாக நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக் கொடுக்கிற லெசனாக தேவன் அறிந்து கொள்ள வைக்கிறார். இனி நீங்கள் சிதறடிக்கப்பட்ட ஆடுகள் அல்ல. உங்களுக்கு ஒரு கண்காணிப்பாளர் இருக்கிறார், உங்களுக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறார், உங்களுக்கு ஒரு சரியான வழி நடத்துதல் உண்டாகி இருக்கிறது. முற்காலங்களில் அது இல்ல. நீங்கள் எல்லாரும் காணாமல் போன ஆடுகளை போல காணப்பட்டீர்கள், சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள். இப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஒருவேளை நீங்கள் பாடுகளை, அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றுவதனாலே, கிறிஸ்துவின் அடிச்சூடுகளை பின்பற்றுவதனாலே பாடுகளை சகிக்க வேண்டியது இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கு, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பும் இருக்கு. காரணம், உங்களுக்கு மேய்ப்பர் இருக்கிறார். நீங்கள் ஒருபோதும் என்ன செய்வதில்லை? தாழ்ச்சி அடைவதில்லை. என்ன நடந்தது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையும்படியாக கொண்டு போனார்களே, அன்றைக்கு அவரால் வாய் திறக்க முடியல, தன்னுடைய நியாயத்தை பேச முடியல. அதனால் வந்த தண்டனை என்ன தெரியுமா? அவர் என்ன செஞ்சிருப்பாரு? நீதியாய் நியாயம் இருக்கிற தேவனிடத்துல அந்த காரியத்தை ஒப்படைச்சிருப்பாரு. நடந்தது என்ன தெரியுமா? எழுத்தின்படியான யூதர்களை தேவன் கனநித்திரையின் ஆவிக்கு ஒப்பு கொடுத்தார். என்ன ஆவிக்கு ஒப்பு கொடுத்தார்? கனநித்திரையின் ஆவிக்கு ஒப்பு கொடுத்தார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது 5ஆம் வசனத்திலே படிக்கிறோம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் என்று சொல்லி இருப்பதை நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இப்படிப்பட்ட அநீதியான காரியங்களை அன்றைக்கு பரிசேயர், சதுசேயர், எழுத்தின்படியான யூதர்கள் அதையெல்லாம் செய்த போது அவர்களுக்கும் ஒரு நியாய தீர்ப்பு உண்டானது. அந்த நியாய தீர்ப்பு என்ன தெரியுமா? கனநித்திரையின் ஆவிக்கு தேவன் அவர்களை என்ன செய்தார்? ஒப்பு கொடுக்கக்கூடியவராக காணப்பட்டார். ஆனால் நம்மையோ தேவன் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு நல்ல மேய்ப்பனுக்குள்ளாக, மேய்ப்பனுக்கு கீழாக, கண்காணிப்பாளருக்கு கீழாக நாம் பாதுகாப்போடு இருக்கும்படியாக தேவன் குருடர்களை நடத்துவது போல எங்க நடத்துறாரு, எங்க கொண்டு போய் சேர்க்க போறாரு, அதையெல்லாம் தெரிந்து கொள்ளாத விதத்துல குருடர்களை நடத்துவது போலதான் நம்மை நடத்தி என்ன செஞ்சாராம்? அந்த ஒரு சரியான ஒரு பாதுகாப்புக்குள்ளாக கொண்டு வந்தாராம். அதனாலதான் எழுதப்பட்டிருக்கிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 16, 19 வசனங்களிலே படிக்கிறோம், என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? வாசிப்போமா? ஏசாயா 42ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லிவிட்டு 19ஆம் வசனத்துல சொல்றாரு, என் தாசனே அல்லாமல் குருடன் யார்?
நான் அனுப்பின தூதனை அல்லாமல் செவிடன் யார்? உத்தமனை அல்லாமல் குருடன் யார்? கர்த்தருடைய ஊழியக்காரனை அல்லாமல் அந்தகன் யார்? அப்படின்னா என்ன? கடந்த காலத்துல பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம், மீட்கப்பட்டோம், முழுக்க ஞானஸ்நானம் எடுத்தோம். ஆனா கர்த்தர் எங்க நடத்துறாரு, எங்க கொண்டு போய் சேர்க்க போறாரு, அதெல்லாம் நமக்கு தெரியல. கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. ஆனால் தேவன் ஆயத்தம் பண்ணினதோ பெரிதா இருக்கிறது. அதை தேவன் தம்முடைய ஆவியினாலே அறிந்து கொள்ள வைத்தார். அப்படிதான் நம்ம முற்காலங்களில தேவன் எப்படி நடத்துறாருன்னா தெரியாம இருக்கக்கூடிய குருடரை போல காணப்பட்டோம், செவிடரை போல இருந்தோம். ஆனாலும் கர்த்தர் சங்கீதம் 85:13 நீதி அவருக்கு முன்பாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளில் நம்மை கொண்டு வந்து நிறுத்தும். தேவன் இருளை வெளிச்சமாக்குகிறார். இனி பாவமும் சாபமும் இல்லை. பரிசுத்த வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்திற்குரிய வாழ்க்கையாக தேவன் ஆசீர்வதித்து கொடுக்கிறார். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது, நீதியாய் நியாயம் தீர்க்கிற பிதாவின் கரத்துல, நீதியாய் நியாயம் தீர்க்கிற பரலோக தேவனுடைய கரத்துல இயேசு கிறிஸ்து தன்னுடைய காரியங்களை என்ன செஞ்சிட்டாரு? ஒப்படைச்சிட்டாரு. என்ன நடந்தது தெரியுமா? அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தவர்களுக்கு உண்டான நியாய தீர்ப்பு எப்படிப்பட்டதா இருந்தது தெரியுமா? ரோமர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் வாசித்து பாருங்கள். அப்படியானால் என்ன? இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறது. தனநித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடியாயிற்று. புரிஞ்சுதாங்க? தேவன் என்ன செஞ்சிட்டாரு? அவர்களை விக்கிரகத்தின் ஆவிக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆகவேதான் வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவர்கள் அவருடனே கூட ஒரே ஆவியாய் இருக்கிறார்கள். அப்புறம் சொல்றாரு, அதே இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் திரும்புவார்களே ஆனால், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்களே ஆனால், அவர்களும் நல்ல ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்திற்கும் பங்குள்ளவர்களாக மாறுவார்கள். நல்ல ஒலிவ மரத்தின் கிளைகளாக அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அது எப்படி இருக்கும்னா, அவர்கள் மரித்தோரில் இருந்து உயிர் தெழுந்ததை போல இருக்குமாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ரோமர் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர்களை தள்ளி விடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலாய் இருக்க, அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் என்னமாயிராது. மரித்தோரில் இருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்கும் அல்லவா? மரித்தோரில் இருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்கும் அல்லவா? அப்ப தேவன் அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அவருடைய வருகை நாளுக்கு முன்பாக மனம் திரும்புகிற இஸ்ரவேல் ஜனங்களும் விக்கிரகங்களில் இருந்து, கனநித்திரையின் ஆவியிலிருந்து, குருட்டாட்டத்திலிருந்து, செவிட்டு தன்மையில் இருந்தெல்லாம் விடுதலை பெற்று மரித்தோரிலிருந்து ஜீவன் பெற்றவர்களை போல நல்ல ஒலிவ மரமாகிய கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாக மாறுகிறவர்களாய் இருப்பார்கள். ஆம் தேவ பிள்ளையே, நாம் எல்லாரும் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்படியாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக மரித்தார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்முடைய ஜீவிய காலம் முழுவதும் பாதுகாத்துக் கொள்வோம். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு பங்குள்ளவர்களாக காணப்படுவோம். அப்பொழுது நீங்களும் சொல்ல முடியும், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்கிறேன். ஹல்லேலூயா. கொடுத்தீரையா உலகின் ரட்சகரே, உன்னத பலியாக பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திட, பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திட, உம் திருவுடலிலே உம் பாவம் சுமந்தீர,
ஐயா உன் திரு உடலிலே என் பாவம் சுமந்தீரையா ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே உன்னத பலியாக ரட்சகரே உன்னத பலியாக அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக நாங்கள் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கோம். நீர் சரீரத்திலே உம்முடைய சரீரத்திலே பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்து தழும்புகளாலே குணமாக்குகிற தேவனாய் இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் கர்த்தாவே கிறிஸ்தவ அடிமைகளாக நாங்கள் கர்த்தாவே பாவத்திற்கு மெய்யாகவே செத்தவர்களாக பரலோக நீதிக்கு பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கென்று தேவனுடைய சித்தம் செய்வதற்கென்று சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டவர்களாக கர்த்தாவே எவ்விதமான பிரதிகூலமான சூழ்நிலைகளிலேயும் நாங்கள் பாவம் செய்வதில்லை என்கிற தீர்மானத்தோடு எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க கேட்ட செய்தி ஆசீர்வாதமாக காணப்பட கர்த்தர் கிருபை செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இது மாத்திரமல்ல கர்த்தாவே, ஒரு காலங்களிலே நாங்கள் சிதறுண்ட ஆடுகளைப் போல காணப்பட்டோம். ஆனால் நீர் எங்களை மீட்டீர், ரட்சித்தீர், ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வைத்தீர், அபிஷேகித்தீர். எல்லாம் செய்த போது கர்த்தாவே நீர் என்ன செய்ய போகிறீர், எங்கே வழிநடத்தி செல்ல போகிறீர் என்பதையெல்லாம் அறியாத குருடரை போல உடைய தாசர்களாக ஊழியர்களாக நாங்கள் காணப்பட்டாலும் நீர் உம்முடைய நீதியின்படி உம்முடைய அடிச்சோடுகளிலே நடக்கும்படியாக செய்து கர்த்தாவே எங்களுக்கு நீர் கண்காணிப்பாளராக, எங்களுக்கு நீர் நல்ல மேய்ப்பராக, வழிநடத்துகிறவராக, எங்களை பாதுகாக்கிறவராக மாறினீரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு நீர் ஒரு நல்ல கண்காணிப்பாளராக இருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் சபையிலே நல்ல கண்காணிப்பாளர்களை மேய்ப்பர்களை ஏற்படுத்தி இருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் மூலமாக கர்த்தாவே எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறதே. கர்த்தாவே ஒருவேளை நாங்கள் பாடுகளின் பாதையிலே நடக்க வேண்டியது வந்தாலும் நீதி நிமித்தமாக துன்பப்படுகிறவர்களாக இருந்தாலும் எங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு கிடைக்கிறது, பரலோக வழிநடத்துதல் கிடைக்கிறது. அதை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். அதை விட்டு ஓடி நாங்கள் முள்ளுகளிலே சிக்கிக் கொள்ளாதபடி, மறுபடி காணாமல் போன ஆடுகளைப் போல சிதறென்று போய்விடாதபடி கர்த்தாவே உம்முடைய மந்தையிலே சேர்க்கப்பட்ட ஆடுகளாக காணப்பட கர்த்தர் நீர் தொடர்ந்து கர்த்தாவே எங்களுக்கு அதற்குரிய நல்ல ஒரு கீழ்ப்படிதலை அர்ப்பணிப்பை நீர் கொடுக்க வேணுமாய் சொல்லிக்கிறேன். உடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ கர்த்தர் கிருபை செய்தல வேணுமாய் சொல்லிக்கிறேன். எல்லா துதி கன மகிமை யாவும் அங்கே எடுக்கிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.